வணக்கம். நான் ஜோதிடர் சூரியதேவ் பேசுகிறேங்க. துலாம் ராசிக்கும் லக்னத்திற்கும் உண்டான ஆங்கில வருடமான 20 நவம்பர் 2020க்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் பற்றி இந்த வீடியோ பார்க்கலாங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தனுசில் இருந்து சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு பயிற்சி பெறுகிறார். குரு பகவான் துலா ராசிக்கு 3-6 கூடிய அதிபதி. 3-6 அதிபதி சுகஸ்தானத்தில் வலுப்பெறுவது சிறப்பானதல்ல. ஆட்சி பெற்ற சனியுடன் குரு சேருவதால் தொழில்நுட்பங்கள் நன்றாக தெரிந்தாலும் நினைத்தபடி லாபமின்றி நாட்கள் செல்லும். தொழிலிற்காக கடன் வாங்கி கொள்முதல் செய்வீர்கள். வேலை தேடி தருகிறேன் என்று தெரியாத விளம்பரம் நபர்களிடம் சிக்கி பணத்தை இழந்துவிடக்கூடாது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் ப்ராஜெக்டை பிறர் காப்பி அடித்து நல்ல பெயர் வாங்குவார்கள். அரசு அதிகாரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். குழந்தைக்காக IUI போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் தடையும் தாமதமும் ஏற்படுத்தும். சொத்து சார்ந்த பிரச்சனையில் பங்குகளில் உங்கள் தாயார் சகோதரர்களுக்கே முக்கியத்துவம் தருவார்கள். பணம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருப்பதால் வீட்டில் கூச்சலும் சண்டையும் நீடிக்கும். அருகில் உள்ள வீடு வரை அதை கேட்கும். நிதானம் இருந்தால் நன்று. சொத்து பங்கு சரியாக உங்கள் பேரில் கடைசியில் மாற்றப்படும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு. புதிய தொழில் அல்லது கிளை ஒன்று துவங்கும் வாய்ப்புகள் கிட்டும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் குறை ஏற்பட தொடங்கும். சுய ஜாதகத்தில் குரு சனி ராகு கேது தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பாதிப்பு சற்று கூடுதலாக இருக்கும். அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு இழுபறியாக இருக்கும். அதற்கு பணம் கொடுத்து ஏமாறுதலும் நிகழும். எங்கே தூங்கினாலும் மன நிம்மதியற்று இருக்க செய்யும். வாடகை வீட்டில் இருப்பவர்களிடம் இருந்து சரியான தேதிக்கு வசூலாகாமல் மனக்கசப்புகள் ஏற்படுத்தும். இக்காலகட்டத்தில் வாடகைக்கு பதில் ஒத்தி விடுவது நன்மை பயக்கும். பக்கத்து வீட்டு அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுத்தும். சொத்து மனை நிலம் வாங்கும் போது ஆவணங்கள் ஒன்றுக்கு இருமுறை சரிபார்க்க வேண்டும். ஃபுல் செட்டில் பேமெண்ட்டாக சேல் செய்தால் பணம் தப்பிக்குங்க. அதேபோல் வாங்கும் போது பூமி தோஷம், வாஸ்து குறைபாடு, விருத்தி இல்லாத வீடு போன்ற வில்லங்கத்தில் மாட்டாமல் இருப்பது. யாருக்கேனும் கடன் கொடுத்தால் திரும்பி வராது. ஓகேங்க, இப்போ பார்வை பலன்களை பற்றி பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு குரு இருக்கும் இடம் அசுப பலன்களை தந்தாலும் குரு பார்க்கும் இடம் சிறப்பெற்று தருவாருங்க. அதன் அடிப்படையில் குரு உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம், மரண பயம் நீங்கும். அமானுஷ்ய சக்தியில் ஆட்பட்டவர்களுக்கு நல்வழி பிறக்கும். நீண்ட நாள் நோய்கள் படிப்படியாக குறைய தொடங்கும். அதற்குண்டான சரியான மருத்துவம், உணவு, உடற்பயிற்சி அனைத்தும் நோய்களுக்கு கட்டுப்படும். பிரிந்து வாழும் தம்பதியர்கள், காதலர்கள் ஒன்று சேருவார்கள். குடும்ப கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் நீங்கும். 8ஆம் இட ராகுவை குரு பார்ப்பதால் திடீர் அதாவது ஹியூஜ் கேஷ், சொத்து, திடீர் என பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த செய்யும். போட்டி பொறாமை எதிரிகள் விலகி செல்வார்கள். வியாபாரத்தில் நிரந்தர வேலையாட்கள் கிடைப்பார்கள். ஆனால் சம்பளம் அதிகம் கொடுத்தே நிர்ணயம் செய்ய வேண்டிய வரும். எப்பொழுதும் வேகமாக வண்டி ஓட்டி கொண்டிருந்தவர்கள் நிதானமாக சாலை விதிகளை மதித்து ஓட்டத் தொடங்குவீர்கள். வெளிநாட்டு செல்லும் திட்டம் நிறைவேறும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் பழைய நிலையை விட சூடு பிடிக்கும். பணவரவும் லாபமும் கூடும். தொழில் குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவு எடுப்பீர்கள். நியாயமான வழியில் மட்டுமே தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் புதிய மிஷின்ஸ், டெக்னிக்ஸ், நியூ மெத்தட்ஸ் எல்லாமே செய்வீர்கள். அதில் லாபமும் பெருகும். ஆன்லைன் சேல்ஸ் உங்களுக்கு நல்ல லாபம் பெற்றுத்தரும். பல்க் ஆர்டர் அடிக்கடி அதில் இருந்து வரும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். சிலர் அங்கே செட்டில் ஆகுவீர்கள். திருமண நிகழ்ச்சிகள், காது குத்து என்று இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். வரவுக்கு மீறிய செலவாக இருந்து கொண்டே இருக்கும். கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு சரியான சிகிச்சை முறையை தெரிய வரும். அது சாத்வீக முறையிலே நிகழும்.
சுயஜாதகத்தில் புதன் 6-8 இருந்து சுக்கிரன் பலம் இழந்து இருந்தால் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒன்று சேர முடியாது. இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்திற்கு மட்டும் தெரிந்து அசிங்கப்பட வேண்டும். ஓகேங்க, குரு பகவான் பார்வை பலன் பற்றி பார்த்தாச்சு. இப்போது நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. குரு பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் நாட்களை பற்றி கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரு பகவான் சூரிய நட்சத்திரமான உத்திராடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் ராசிக்கு சூரியன் 11ஆம் அதிபதி ஆகும். நீண்ட நாள் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அரசு உதவிகள் எளிமையாக கிடைக்கும். மூத்த சகோதரரால் உங்களுக்கு உதவியும் ஆதாயமும் ஏற்படுத்தும். ஹையர் ஸ்டடீஸ், அதாவது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நினைத்த இடத்தில் படிக்க அட்மிஷன் கிடைக்கும். உயர்கல்வியில் ஆசிரியர்களால் கௌரவிக்கப்படுவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொன் ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. உங்கள் வியாபார ஸ்தலத்தை பிறர் பார்க்கும் வண்ணம் லைட் டெக்கரேஷன், க்ளீன் பண்ணுறது, நீட்னஸாக வச்சுக்கிறது, பார்க்க பளிச்சென்று தெரிகிற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. தொழில் லாபம் நினைத்தை விட அபரிதமாக வரும். தந்தையார் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட பாக்கி வராக்கடன் வசூலாகும். இதில் தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியாமல் பணம் கையாள்வது தெரிய வரும். குரு பகவான் சந்திர நட்சத்திரமான திருவோணத்தில் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாகும். தொழிலில், குடும்பத்தில், சூழ்நிலையில் எல்லாம் சரியாக சென்றாலும் மனதில் இனம் புரியாத பயமும் சஞ்சலமும் இருந்து கொண்டே செயல்படுவீர்கள். தொழிலாளர்களை, கூட்டாளிகளை உடனே எதையும் அவர்கள் சொல்வதை நம்பாமல் பொறுமையும் கவனத்துடன் கையாள வேண்டிய காலம் இது. கணக்கில் குளறுபடி ஏற்படும். எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு செலவானது என்று சரியில்லா கணக்காக வரும். கேஷ் ரெக்கார்ட் ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் இருக்குங்க. தாயாருக்கு என்ன நோய் மற்றும் மருந்துக்கு கட்டுப்படாமல் உடல் உபாதை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில், அதாவது ஆஃபீஸில் உங்களுடன் பணி செய்யும் ஊழியர்களால் கணக்கு வழக்கு தவறு செய்த பிரச்சனையை உங்கள் மேல் திருப்பி விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் ராசிக்கு செவ்வாய் 2-7 அதிபதி ஆகும். தனக்கு எல்லாம் தெரியும் என்று யாருக்கும் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற மனநிலையில் செயல்பட செய்யும். சிறுநீரகத்தில் அதிகமான பாதிப்புகள் வரலாம். இதுநாள் வரை தவறான உறவால் பால்ய நோய்க்குண்டான அறிகுறல் தெரிய வரும். தாய்மார்கள் இக்காலகட்டத்தில் அமைதியாக இருந்தால் நல்லது நடக்கும். குடும்பத்திலும், தொழிலும், வேலையிலும் உங்கள் வாக்கு பலிதம் குறைவாக இருக்கும். சற்று கோபத்தை குறைத்து கொண்டால் காரிய ஜெயம் உண்டு. இக்காலகட்டத்தில் இடப்பிரச்சனை, வீடு வாங்குதல், விற்றால் தள்ளி போடுவது நல்லதுங்க. குரு பகவான் 22/5/2021 முதல் 19/7/2021 வரை ராகு நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் போது வாரிசுகள் அமைவதில் குளறுபடி தடையும் ஏற்படும். எல்லா காரியங்களுக்கு சிறு தடையும் குழப்பம் தாமதம் ஏற்படுத்தி நன்மைகள் நிகழும். கல்வியில் கவனமின்மை, ஊர் சுற்றும் ஆசை மேலோங்கும். உல்லாசமாக இருக்க மனம் நாடும். அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்களும் ஃபெயில் ஆகுவது சகஜமாக இருக்கும். எக்ஸாமில் பிட் அடித்து பிடிபடுபவர்கள் குறுக்கு வழியில் செய்கிற காரியங்கள் தோல்வியில் முடியும். துளாராசிக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, கோச்சார தனுசு ராசிக்கு 2 கேது, 6 4 இருப்பதால் வாக்கில் நிதானம் இருந்தால் நிச்சயமாக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக முடியும். பணம் வருவதும் திருடு போவதும் ஏமாறுவதும் இக்காலகட்டத்தில் நிகழ்வது. கல்வியில் கவனமின்மை அதிகமாக ஏற்படுத்தும். நன்றாக சுவையான ஆசை உணவு உண்டு நன்றாக தூங்க வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி ஏற்படும். இதற்கு ஆலய வழிபாடு பார்த்தீங்கன்னா, வாக்கு பலிதம் ஆகுவதற்கு ஞாயிறு தோறும் ராகு காலத்தில் கால பைரவருக்கு எலுமிச்சை பழம் வைத்து விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். அவர் பாதத்தில் வைத்த எலுமிச்சை சாறை தண்ணீரில் கலந்து குடித்து வாருங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். வியாழன் அன்று பிரித்திங்கா தேவி பாதத்தில் மலர்களை வைத்து விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். பண விரயம் குறையுங்க. சிகப்பு கயிறை அன்னையில் பாதத்தில் வைத்து வலது கையில் கட்டிக்கொள்ளுங்கள். தினமும் தொழிலுக்கு செல்லும் முன் வெற்றி விநாயகருக்கு விளக்கேற்றி செல்லவும். ஜெயம் உங்களுக்கே.
21/6/2021 முதல் 17/10/2021 வரை வக்கிர குரு காலத்தில் பொறுமையும் நிதானத்துடன் செயல்படுவது பல இழப்புகளை தவிர்க்கலாம். துலா ராசி நேருக்கு உண்டான ஹோமம் பார்த்தீங்கன்னா கால பைரவ ஹோமம் செய்து நற்பலன் பெறலாங்க. ஆக மொத்தம் துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் என்ற பாடத்தை குருவும் சனியும் கேதுவும் சேர்ந்து நிகழ்த்தப் போகிறாருங்க. நன்றி, வணக்கம்.